ஒரு பிரைடல் மேக்கப்னா மேக்கப் ஆர்டிஸ்டோட ரோல் என்னவா இருக்கும்? மேக்கப் மட்டும் இல்லாமல் பிரைட்ஸ் வந்து இப்போ நம்மளை புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஜுவல் செலெக்ஷன்ல இருந்து சில பேர் சாரீ செலெக்ஷனுக்கு கூட கேட்பாங்க, அக்கா நான் இந்த மாதிரி போகிறது, ரிசப்ஷனுக்கு எப்படி போகிறது. Discuss பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ நிறைய பிரைட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஓகே இந்த மாதிரி டோனில் போங்க, நீங்கள் இந்த டோனில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி போங்க. ஸோ லெஹங்கா பிளான் பண்ணுறீங்களா, சாரீ பிளான் பண்ணுறீங்களா, இப்போ 3 ஈவெண்ட் புக் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு ஜுவல்ஸ் வந்து 3 ஈவெண்ட்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மேக்கப் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா போய் ஜுவல் ஷாப்ல போய் அக்கா இந்த இது கரெக்டாக இருக்குமா, எனக்கு இந்த சாரீக்கு இது ஓகேவா அது ஓகேவா, நிறைய நாங்கள் மோஸ்ட்டாக வந்து வீடியோ காலில் நிறையா காமிப்பாங்க. நான் பண்ணட்டுமா, நீங்கள் கொஞ்சம் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல. ஏன்னா நிறைய பிரைட்ஸ் நம்ம அக்கா உங்களுக்கு எப்படி தோணும் அந்த மாதிரி பண்ணிருங்க, உங்களோட விஷ் நீங்கள் இது சொன்னீங்க நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐடியா வந்து ஆமாம், சில பேர் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு காப்பாங்க. சில பேருக்கு ரெஃபரன்ஸ், அக்கா எனக்கு இந்த மாதிரி வேணும், நீங்களே எல்லாமே பார்த்துக்கோங்க, எல்லாமே நீங்களே. இப்போ மெஹந்திலேருந்து எங்கள் கிட்ட தான் கேட்பாங்க, மெஹந்திக்கு யாரை பண்ணுறது, எவ்வளோ டேஸ் பிஃபோர் பண்ணுறது, ஜுவல்ஸ் எப்போ புக் பண்ணுறது, எங்கே புக் பண்ணுறது, எப்படி புக் பண்ணுறது, இது என்ன மாதிரி செட்ஸ் சூஸ் பண்ணுறது, முகூர்த்தமுக்கு எப்படி வேணும், ரிசப்ஷனுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி எல்லாமே கேட்பாங்க. நான் அவங்களோட வந்து எல்லாமே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே.